என் பல்லுல திடீர்னு தாங்கவே முடியாத அளவுக்கு வலி அதிகமாகி தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. சரின்னு போய் பக்கத்துல இருக்க டென்டிஸ்ட்டை போய் பார்த்தா, அவங்க என்ன சொல்றாங்க, உங்க பல்லு சொத்தையாகி பல்லோட வேர் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நீங்க பல்லுக்கு வேர் சிகிச்சை பண்ணி கேப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல்லு சொத்தையாகுதுன்னா வேர் சிகிச்சை மட்டும்தான் பண்ண முடியுமா? வேற எந்த வகையிலும் அடைக்கவே முடியாதா? உங்க பல்லு சொத்தையா இருக்கு அப்படின்னா வேர் சிகிச்சை பண்ணி அடைக்கிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் இல்லை. பல்லு சொத்தையை அடைக்கிறதுல எந்த அளவுக்கு அந்த சொத்தை பரவிக்குங்கிறத பொறுத்து தான் அதோட ட்ரீட்மெண்ட் மாறுபடும். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல்லோட அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். பல்லுல பாத்தீங்கன்னா எனாமல், டென்டின், பல்ப்னு 3 லேயர் இருக்கும். எனாமல் லேயர் பாத்தீங்கன்னா நம்ம பல்லுல வெளியே தெரியக்கூடிய பகுதி. எனாமல் லேயர்ல சொத்தையாகும் போது நமக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. ஆனா நம்ம பல்ல கண்ணாடியில பார்த்தோம் அப்படின்னா பல்லுல சின்னதா குழி மாதிரியும் இல்ல கருப்பு கலர்ல சின்னதா கோடு மாதிரியும் இருக்கும். இதுதான் உங்க பல்லுல சொத்தை பரவுறதுக்கான ஆரம்ப ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லயே நம்ம டென்டிஸ்ட்டை போய் பார்த்தோம்னா அவங்க அந்த சொத்தையை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு டென்டல் சிமெண்ட்ஸை வச்சு அந்த இடத்துல ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க உங்களுக்கு சொத்தை இருக்காது. அடுத்தது டென்டின்னு சொல்லக்கூடிய பல்லோட 2வது அடுக்கு. இந்த இடத்துல நமக்கு பல்லு சொத்தையாகி பரவுது அப்படின்னா பல்லுல கூச்சம் வர ஆரம்பிக்கும். இந்த கூச்சம் வருது அப்படிங்கிறது உங்க பல்லு வலி வரப்போறதுங்கிறதுக்கான ஆபத்தான அறிகுறி. இந்த ஸ்டேஜ்லயாவது நீங்க கண்டிப்பா டென்டிஸ்ட்டை போய் பார்த்துட்டீங்கன்னா அவங்க பல்லுல சொத்து எந்த அளவுக்கு பரவிக்குங்கிறத பார்த்துட்டு அந்த சொத்தையை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா டென்டல் சிமெண்ட்ஸை வச்சு ஃபில் பண்ணிடுவாங்க. அடுத்ததான் 3வது லேயர் தான் பல்ப்புன்னு சொல்லக்கூடிய பல்லுக்கு ரத்த ஓட்டம் தர பகுதி. இந்த பல்ப்ல தான் ரத்த குழாய்களும் நரம்புகளும் இருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம சொத்தை பரவுது அப்படின்னா பல்லு வலி திடீர்னு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம போய் டென்டிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா வேர் சிகிச்சை பண்ணி கேப் போடுறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் பல்லை எடுக்கிறது தான் ஒரே தீர்வாக இருக்கும். நீங்கள் திண்டுக்கல் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்டில் இருக்க நம்ம மிராக்கிள் டென்டல் கேரை கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா விதமான டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் குவாலிட்டியாகவும் ப்ரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் பண்ணி தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.